ஓம். திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். மூன்றாம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 49. தொகுதி 8. தியானம். பாடல் 592. கொண்ட விரதம் குறையாமல் தானொன்றி தண்டுடன் ஓடித் தலைப்பட்ட யோகிக்கு மண்டல 3 ஒக்க வளர்ந்த பின் பிண்டமும் ஊழி பிரியாதிருக்குமே. பொருள்: தான் அடைய வேண்டிய இலக்கை தியான பயிற்சியில் சிறிதும் தளர்ச்சியில்லாமல் மனதை ஒருமுகப்படுத்தி நிற்க வேண்டும். மூச்சு காற்றையும் குண்டலினி சக்தியையும் முதுகெலும்பில் இருக்கும் சுழுமுனை நாடி வழியாக மேலே ஏற்றி உச்சந்தலையில் உள்ள சகசாரத்தை அடையச் செய்வோருக்கு உடலில் உள்ள வாதம், பித்தம், கபம் எனும் 3 மண்டலங்களிலும் உள்ள ஆற்றல்களை சமநிலைப்படுத்தி யோக ஒளி அந்த 3 மண்டலங்களிலும் பரவி உயிரின் ஆயுளை வளரச் செய்யும். இத்தகைய நிலையை அடைந்த யோகியாரின் உடல் நீண்ட ஊழிக்காலம் வரை அழியாமல் இருக்கும். அதாவது காலத்தை கடந்து வாழும் மரணமில்லா பெருவாழ்வை அந்த யோகி பெறுவார். Meaning, one must stand firm without any slackening in the meditative practice, focusing the mind on the goal to be achieved. For those who raise the breath and the Kundalini energy upwards through the Sujumna Nadi in the spinal column to reach the Sahasrara chakra at the crown of the head, the energies in the 3 bodily systems, Vata, Pitta, and Kapham, become balanced. The yogic light spreads throughout these 3 systems, increasing the lifespan of the soul. The body of such a yogi, having attained this state, will remain imperishable for a long period of time, even for ages. That is, the yogi will attain immortal life, transcending time. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.